வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, இந்த முருகன் உன்னை காண வந்ததற்கு முக்கியமான காரணம் ஒன்றே ஒன்றுதான், உன்னுடைய மனக்குழப்பம். உன்னுடைய மனக்குழப்பம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது என்றால் உன்னால் எந்த ஒரு வேலையையும் அழகாக செய்து முடிக்க முடியாது. இந்த முருகனை நம்பிவிட்டாய், முருகனை நாடிவிட்டாய். முருகன் எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய போகிறேன். உனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நான் செய்யும் விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பயமாகத்தான் இருக்கும். என்னடா இது, முருகனை நம்பினேன், ஆனால் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாத விஷயத்தை எல்லாம் செய்து வைத்திருக்கிறாரே என்று. இந்த முருகன் ஒரு முறை ஒரு விஷயத்தில் ஆர்வத்தை காட்டி ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்றால் அவன் அடுத்தடுத்து நல்ல சுப காரியத்தை தான் செய்வான் என்று உனக்கே புரிய வைக்கும் அளவுக்கு நல்லதை செய்ய ஆரம்பித்து விடுவேன். தங்கமான பிள்ளையே, ஏற்கனவே உன்னுடைய வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல அற்புதமான விஷயங்களும் நடப்பதற்காக இருக்கிறது. இப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் சுபத்துவமான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. அதில் ஒன்றுதான் நான் சொல்லும் விஷயம். எது பல நாளாக உன்னுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு கொண்டு இருந்ததோ அந்த விஷயம், முக்கியமாக உன்னுடைய வாழ்வில் நீ காணும் சுப விஷயம். தங்க பிள்ளையே, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்காமல் தட்டி 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 போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சுபமாகவே நடக்கும் என்று சொன்னார். நம்புவாயா? நீ நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் சொல்வதுதானே நடக்கப் போகிறது. இந்த முருகனாகிய நான் உங்களை வாழ வைக்கவே வந்தவன். எல்லா நிமிஷத்திலேயும் உங்களுக்கு சுபமான விஷயத்தையே அள்ளி கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வந்தவன்தான் நான். இந்த முருகன் எப்பொழுதும் பிள்ளைகள் நம்பிவிட்டார்கள் என்றால் துரோகம் செய்யக்கூடாது என்று நினைப்பவன். இன்று நான் செய்யும் காரியங்கள் உனக்கு பயத்தையும் பலவிதமான காயங்களையும் உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரமாக நான் செய்த விஷயங்கள் எல்லாமும் சரிதான் என்று நீயே சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பலவிதமான அற்புதத்தையும் நானே நிகழ்த்துவேன். யோசித்துப்பார், உன்னுடைய வாழ்க்கையில் யோசித்துப்பார். எத்தனை விஷயங்கள் உனக்கு ஆரம்ப காலத்தில் பிடிக்காமல் இருந்தது, அதற்கு பிறகு எத்தனை விஷயங்கள் பிடித்தது என்றெல்லாம் நினைத்துப்பார். இப்பொழுது எதுவும் பிடிக்காமல் தான் இருக்கும், ஆனால் அதற்கு பிறகு ஒவ்வொன்றும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் அற்புதம் அதிசயம் என்று கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்த பிறகு யார் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லி தடையாக இருக்க முடியும்? உன்னுடைய வாழ்க்கையில் தடை என்ற ஒன்று இனிமேல் உன் வாழ்வில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அற்புதம் அதிசயத்தை எல்லாம் முருகனோ நடத்தி தரும் பொழுது யாரும் எதையும் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் தட்டி பறிக்க கூட முடியாது. முருகன் ஒரு நாள் ஒரு முடிவு எடுக்கிறேன் என்று வைத்துக்கொள், அந்த முடிவுகள் நிச்சயமாகவே பலிக்கும். அந்த நிமிஷங்கள் உன் வாழ்க்கையில் எல்லாமும் அற்புதமாக நடக்கும் என்பதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முருகன் போடும் கணக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. முருகன் யாருக்கு ஒரு விஷயத்தை தர வேண்டும் என்று முடிவெடுக்கிறேனோ அந்த விஷயத்தில் மாற்றங்களும் இருக்காது. யாரோ ஏதேதோ பேசுவார்கள், ஆனால் எல்லா விஷயத்திற்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு கிடையாது. சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி வாழ வேண்டுமோ அப்படி நீ வாழ்ந்து கொண்டே இரு. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த விஷயமே. ஒவ்வொரு நபருக்கும் நீ எப்போ பார்த்தாலும் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறாய் என்று வைத்துக்கள். கடைசி வரைக்கும் பதில் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். நலமும் வளமும் எல்லா விஷயமும் உன்னால் செய்ய முடியாது. அதனால்தான் சொல்கிறேன், இன்று சிலர் பேசுவார்கள், அவர்களுக்கு எல்லோருக்கும் பதில் கொடுத்து கொண்டே இருக்காதே. நாளையும் அவர்கள் பேசுவார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பதில் கொடுத்து கொண்டு எப்பொழுதும்
இருந்தாய். ஆனால் உன் வாழ்வே இனி வரும் காலத்தில் உனக்கு எல்லாவற்றையும் இந்த முருகனாகிய நான் இன்பத்தையே கொடுப்பேன். முருகனுக்கு தெரியாதா உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சந்தோஷத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க வேண்டும் என்று? கட்டாயமாக சுபமான விஷயங்கள் அனைத்தையும் இந்த முருகனிடமிருந்து தாராளமாகவே பெற்றுக்கொள்ளலாம். இதுவரைக்கும் எப்படியோ உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இப்படியே ஆகிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் இன்பம் என்ற ஒன்றை கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் கொடுத்தே தீருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்னுடைய பிள்ளைகள். அதுதான் நீ சீரும் சிறப்புமாக இருந்தால் இந்த உலகத்தில் யார் சந்தோஷமாக இருப்பார்களோ இல்லையோ, இந்த முருகன் கண்டிப்பாக சந்தோஷமாகவே இருப்பேன். புரிந்ததா? என்னை இங்கு நன்றாக புரிந்து கொள்ளாதவர்கள்தான் அதிகம். என்னை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த முருகன் நல்ல வழியையும் நல்ல விதமான எதிர்காலங்களையும் உங்களுக்கு காட்டி சீரும் சிறப்பாகவும் வாழ்க்கையை உங்களை வாழ வைப்பேன். இன்று உங்களுக்கு துரோகம் செய்கிறேன் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் நாளை இருக்கும் வாழ்க்கை உங்களுக்கு தெரியாதுதானே? நாளை எப்படி உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தால் நான் இன்று போடும் கணக்கையும் புரிந்து கொள்வீர்கள். அது புரியாமல் தானே நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள். கூடிய சீக்கிரம் எல்லாமும் புரிய வரும். நான் என்னென்ன விஷயங்களை எப்படியெல்லாம் அமைக்கிறேன், எப்படியெல்லாம் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக செமையாக ஒரு வாழ்க்கையை உன்னை வாழ வைக்கிறேன் என்பது இப்பொழுதெல்லாம் புரியாது. கூடிய சீக்கிரமாக அனைத்தும் புரியும். அனைத்தும் நலமாகவும் இனிமேலாவது ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா நேரமும் கவலைப்படாமல் முருகன் கையில் ஒப்படைத்து விட்டேன். இனிமேல் எல்லாமும் நலமோடும் வளமோடும் இருக்கும் என்று நம்புங்கள். எல்லா நிமிஷமும் நான் இருப்பேன். கவலை என்ற ஒன்றை ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வராமல் நான் பார்த்துக்கொள்வேன். தேடும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்திடும். எல்லா விதத்திலும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் ஒவ்வொரு சுப காரியங்களும் நடந்திடும். யாரை பார்த்தும் கலங்காதே. உனக்கென்ன முடிவு தெரிகிறதோ, உனக்கென்ன முடிவு வேண்டுமோ அதை எடு, அதை நீ செய். நிச்சயமாக பெரிய ஆளாக நீ வருவது உறுதி. மற்றவர்களை பார்த்து 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 ஒவ்வொரு காரியத்தையும் செய்தால் உன் வாழ்க்கை வீணாக போகும். முருகனை நம்பியவர்கள் கலங்கமே வேண்டாம். எப்பொழுதும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை அமையும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன் என்பதை நான் தீவிரமாக சந்தோஷமாகவே சொல்லிக்கொள்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஆகிய இந்த முருகனாகிய நான். ஓ முருகா.